வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். பணம். பணம்னா என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பணமெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சீன் போடுறவங்க ஒரு ரகம். பணம் தான் எல்லாம்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடியே ஓடி வாழ்க்கையை தொலைக்கிறவங்க இன்னொரு ரகம். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மனுஷன் ஒரு ஓலைச்சுவடியை கையில பிடிச்சுக்கிட்டு சொன்னார், தம்பி, பணம்ங்கிறது வெறும் காகினும் கிடையாது, அது ஒரு மனிதனோட மரியாதையை தீர்மானிக்கிற கருவின்னு. அவர் வேற யாரும் இல்ல, நம்ம வான் புகழ் வள்ளுவர். நீங்க நினைக்கலாம், வள்ளுவர் என்னப்பா பிசினஸ் மேக்னட்டா, அவர் ஒரு புலவர் தானேன்னு. ஆனா அவர் எழுதின 1330 குறள்ல பொருட்பால் அப்படிங்கிற ஒரு பகுதியை முழுசா பொருளாதாரத்துக்காகவே ஒதுக்கியிருக்கார். இன்னைக்கு இருக்கிற வால் ஸ்ட்ரீட் ஜாம்பவான்கள் கூட வியந்து பார்க்கிற அளவுக்கு ஒரு தெளிவான பொருளாதார வரைபடத்தை அவர் அப்பவே வரைஞ்சு வச்சிட்டார். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த 10 ரகசியங்கள் உங்க பேங்க் பேலன்ஸை மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையோட ஸ்டேட்டஸையே மாத்த போகுது. குறிப்பா அந்த 4வது விஷயம், அதுதான் இன்னைக்கு இருக்கிற யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்ஸோட ரகசியம். சரி, விஷயத்துக்குள்ள போலாமா? ரகசியம் 1, பொருளாதார யதார்த்தம், தி பிட்டர் ட்ரூத். வள்ளுவர் ரொம்ப பிராக்டிக்கலானவர். அவர் சொல்ற முதல் கசப்பான உண்மை இதுதான்: பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லது இல்லை பொருள். இதோட சிம்பிளான அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு தகுதியே இல்லாத மனுஷனை கூட வாங்க சார், உட்காருங்க சார்னு உலகம் மதிக்க வைக்குது பாத்தீங்களா? அந்த மேஜிக் பண்றதுக்கு பேரு தான் பணம். காசில்லாதவனை இந்த உலகம் ஒரு பொருட்டா கூட மதிக்காது. நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா வேணா இருக்கலாம், ஆனா உங்ககிட்ட பொருள் இல்லைன்னா உங்க அறிவுக்கும் மதிப்பு இல்லாம போயிடும். இதுல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, இதுதான் உலக நியதி. ஒரு மொபைல் போன் வேலை செய்ய எலக்ட்ரிசிட்டி எவ்வளவு முக்கியமோ, ஒரு மனிதன் இந்த சமூகத்துல கௌரவமா வாழ பொருளாதாரம் அவ்வளவு முக்கியம். ஏழையா பிறக்கிறது உங்க தப்பு இல்ல, ஆனா வறுமையிலேயே வாழ்ந்து சாகிறது கண்டிப்பா உங்க பலவீனம்தான். ஏன்னா செல்வத்தை ஈர்க்கிற காந்தம் உங்க மனசுக்குள்ளேயே இருக்கு. ரகசியம் 2, விஷன், த பவர் ஆஃப் ஹை திங்கிங். பிஸ்னஸ்ல ஜெயிக்கணும்னா முதல்ல என்ன வேணும்? முதலீடா? கிடையாது, உங்களுடைய எண்ணம். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. இன்னைக்கு நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே, ஏதோ ஒரு மாசம் 20,000 சம்பளம் கிடைச்சா போதும்னு நினைக்கிறது தான். வள்ளுவர் சொல்றாரு, உன்னோட இலக்கு எப்பவும் எவரெஸ்ட் சிகரமா இருக்கணும். ஒருவேளை அந்த சிகரத்தை உன்னால அடைய முடியலன்னாலும் அந்த உயர்ந்த எண்ணம் உன்னை ஒருபோதும் கீழே விழவிடாது. நீங்க 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு கனவு கண்டாதான் உங்க மூளை அதுக்கான வழியை தேடும். நீங்க 10,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டா உங்க மூளை தூங்கிடும். எய்ம் ஃபார் த ஸ்டார்ஸ், இஃப் யூ மிஸ் யூ மே ஹிட் த மூன்னு ஆங்கிலத்தில் சொல்றதை தான் வள்ளுவர் உயர் உள்ளல்னு அப்பவே சொன்னார். உங்க எண்ணம் தான் உங்க எல்லை. அந்த எல்லையை இன்னைக்கே உடைங்க. ரகசியம் 3, இடைவிடாத உழைப்பு, ஸ்வெட் ஈக்விட்டி. நிறைய பேரு அதிர்ஷ்டம் இருந்தா முன்னுக்கு வரலாம்னு சொல்லுவாங்க. ஆனா வள்ளுவர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வார்த்தையையே நம்பல, அவர் முயற்சியை மட்டும்தான் நம்புறார். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும். இந்த குறள்ல ஒரு பெரிய பிசினஸ் லாஜிக் இருக்கு. ஒருவேளை உங்க ஜாதகம் சரியில்லை, கடவுளே உங்களுக்கு வரம் கொடுக்கல, உங்களுக்கு பின்னால எந்த பெரிய பேக்ரவுண்டும் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க சிந்துற ஒவ்வொரு சொட்டு வியர்வைக்கும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கூலி கொடுத்தே ஆகணும். அதுதான் இயற்கையோட நீதி. இன்னைக்கு இருக்கிற ஷார்ட்கட் கலாச்சாரத்துல மாட்டிக்காதீங்க. ஒரு ராத்திரியில கோடீஸ்வரன் ஆகணும்னு தப்பான வழியில போறவங்க அதே வேகத்துல கீழே விழுவாங்க. உங்க உடம்பும் மனசும் வலிக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்துல நீங்க உழைச்சீங்கன்னா அந்த உழைப்பு என்னைக்குமே உங்களை கைவிடாது. உழைப்பு தான் உண்மையான மூலதனம், கேபிட்டல். ரகசியம் 4, காலம் அறிதல், த கேம் சேஞ்சர், டைமிங். இதுதான் இந்த ஸ்கிரிப்டோட ஹைலைட். பிஸ்னஸ்ல உழைப்பை விட முக்கியமானது டைமிங். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தாட்சியின். இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கணும்னு நினைச்சாலும் அது நடக்கும். ஆனா அதுக்கு 2 விஷயம் வேணும்: சரியான காலம், சரியான இடம். ஒரு காலத்துல டெலிகாம் செக்டார்ல ஜாம்பவான்கள் இருந்தாங்க. ஆனா டேட்டா தான் அடுத்த 10 வருஷத்துக்கான உலகம்னு கணிச்சு சரியான நேரத்துல ஜியோ உள்ள வந்த உடனே என்னாச்சு?
மார்க்கெட்டே மாறுச்சு இல்லையா? அதுதான் காலமறிதல். எல்லாரும் ஒரு தொழிலை செஞ்சு முடிச்ச அப்புறம் நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வெறும் மிச்சம்தான். ஆனா காத்து அடிக்கிற திசைய முன்னாடியே கணிச்சு பாய்மரத்தை திருப்புறவன் தான் கடலை ஆழ்வான். அடுத்த 5 வருஷத்துல இந்த தேசத்துக்கு என்ன தேவை? மக்களோட பிரச்சனை என்ன? அதை தீர்க்க நாம என்ன பண்ணலாம்? இதை தேடுறவன் தான் உண்மையான பிசினஸ் மேக்னெட். ரகசியம் 5. பண மேலாண்மை. வர்றது ₹1, செலவு ₹2. நிறைய பேர் கேட்குற கேள்வி, நான் நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனா காசு எங்க போகுதுன்னே தெரியல. இதுக்கு வள்ளுவர் ஒரு சிம்பிள் மேத்ஸ் சொல்றாரு. ஆகாறு அளவு இட்டிது ஆயினும் கேடில்லை, போகாறு அகலாக் கடை. வருமானம் வர்ற வழி சின்னதா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஆனா செலவு போற வழி அந்த வருமானத்தை விட பெருசா இருக்கக்கூடாது. உங்க வீட்டுக்கு வர்ற வருமானம் ஒரு சின்ன குழாய் வழியா வர்ற தண்ணி மாதிரி இருக்கலாம். ஆனா வெளியே போற செலவு ஒரு பெரிய கேட் வால்வு வழியா போச்சுன்னா என்ன ஆகும்? டேங்க் காலியாகிடும். இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் க்ரீப் அப்படிங்கிற ஒரு மாயையில நாம சிக்கி இருக்கோம். சம்பளம் ஏறின உடனே தேவையே இல்லாம ஒரு பெரிய காருக்கு இஎம்ஐ கட்டுறது, பிராண்டட் துணிகளுக்காக கடன் வாங்குறது, இதெல்லாம் உங்களை நிரந்தர ஏழையாக்கிடும். ஒரு பிசினஸ்மேன் முதல்ல சொத்துக்களை உருவாக்கணும். அதுக்கப்புறம்தான் ஆடம்பர பொருட்களை வாங்கணும். பணத்தை மதிக்காதவன பணம் ஒருபோதும் தேடி வராது. வருமானம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க செலவு அந்த வருமானத்தை தாண்டாம இருந்தா நீங்க தப்பிச்சிங்க. இன்னைக்கு இருக்கிற கிரெடிட் கார்டு கலாச்சாரம், இஎம்ஐ மோகம், இதெல்லாம் நம்மள தேவையில்லாத பொருட்களை வாங்க தூண்டுது. மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண உங்ககிட்ட இல்லாத காசை செலவு பண்ணாதீங்க. சிக்கனம் என்பது கஞ்சத்தனம் இல்ல, அது புத்திசாலித்தனம். ரகசியம் 6. அறம் சார்ந்த பொருளாதாரம். எத்திக்கல் வெல்த். யாரையாவது ஏமாத்தி பொழைச்சிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? வள்ளுவர் அங்க ஒரு பெரிய ரெட் கார்டு காட்டுறாரு. அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். முறையான வழியில யாருக்கும் தீமை செய்யாம வர்ற பணம் தான் உங்களுக்கு நிம்மதியையும் தரும், புகழையும் தரும். தவறான வழியில வர்ற பணம் ஆரம்பத்துல ஒரு பெரிய மலை மாதிரி தெரியும். ஆனா அது ஒரு நாள் உங்களையே அமிழ்க்கிடும். அழக்கொண்ட எல்லாம் அழப்போம்னு அவர் சொல்றாரு. மத்தவங்கள அழ வச்சு நீங்க சம்பாதிச்ச காசு கண்டிப்பா ஒரு நாள் உங்களை அழ வச்சிட்டு தான் போகும். ஒரு நேர்மையான பிசினஸ் தான் நீண்ட காலத்துல ஜெயிக்கும். டாடா போன்ற நிறுவனங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஏன் மதிக்கப்படுது? ஏன்னா அங்க நேர்மைங்கிற ஒரு அடிப்படை இருக்கு. இன்றைய சூழலில் இத பிசினஸ் எத்திக்ஸ்னு சொல்லலாம். ஒரு கஸ்டமரை ஒரு தடவை ஏமாத்தி நீங்க லாபம் பார்க்கலாம், ஆனா அந்த பிசினஸ் ஸ்கேல் ஆகாது. நீண்ட காலத்துல ஜெயிக்கணும்னா உங்க பிராண்ட் மேல மக்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். தப்பான வழியில வர்ற பணம் ஒரு ஓட்டப்பானையில ஊத்துற தண்ணி மாதிரி. அது நிறைஞ்ச மாதிரி தெரியும், ஆனா அடியில வழிஞ்சு போயிட்டே இருக்கும். நேர்மைதான் ஒரு பிசினஸோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஏமாத்தி சம்பாதிக்கிற 1 கோடி ரூபாயை விட உழைச்சு சம்பாதிக்கிற 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும். அதுதான் உண்மையான செல்வம். 7. அறிவுடைமை. அப்டேட் ஆகலன்னா அவுட்டேட்டட் தான். பணம் சம்பாதிக்கிறதுக்கு வெறும் உடல் உழைப்பு மட்டும் போதாது, மூளை உழைப்பு ரொம்ப முக்கியம். பழைய காலத்து உத்திகளை வச்சுக்கிட்டு இன்னைய மார்க்கெட்ல ஜெயிக்க முடியாது. அறிவற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண். அறிவுங்கிறது அழியாத ஒரு கோட்டை. பகைவர்களாலும் அதை அழிக்க முடியாது, வறுமையிலும் அது உங்களை காப்பாத்தும். இன்றைய சூழலில் இன்னைக்கு டேட்டா தான் உலகம். நீங்க செய்யற பிசினஸ்ல என்ன நடக்குது, புதுசா என்ன டெக்னாலஜி வந்திருக்கு, உங்க காம்படிட்டர் என்ன பண்றாங்கன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். தினமும் 1 மணி நேரம் உங்க துறையை சார்ந்த விஷயங்களை கத்துக்க செலவிடுங்க. நான் எல்லாம் கத்துக்கிட்டேன்னு நினைக்கிற நிமிஷம் உங்க வளர்ச்சி நின்னுடும். உங்க அறிவை வளர்த்துக்கிறது தான் நீங்க செய்யற மிகச்சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட். அறிவுங்கிறது ஒரு கவசம் மாதிரி. மார்க்கெட் சரிஞ்சாலும் பொருளாதாரம் வீழ்ந்தாலும் உங்களை காப்பாத்துற ஒரே ஆயுதம் உங்க அறிவுதான். இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப உலகத்துல நீங்க தினமும் உங்களை அப்டேட் பண்ணிக்கலன்னா அவுட்டேட்டட் ஆயிடுவீங்க. நேத்து கத்துக்கிட்ட விஷயம் இன்னைக்கு பத்தாது. புது புது சாஃப்ட்வேர், புது மார்க்கெட்டிங் யுக்திகள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ, இப்படி எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்க மூளையை எவ்வளவு கூர்மையா வச்சிருக்கீங்களோ அவ்வளவு வேகமா உங்க செல்வம் வளரும். 8. மன உறுதி. நஷ்டம் வரும்போது சிரிக்க தெரியுமா?
வெற்றி வரும்போது கொண்டாடுறது பெருசில்ல, தோல்வி வரும்போது நிமிர்ந்து நிக்கணும். பிசினஸ்னா நஷ்டம் வரும், கடன் வரும், பிரச்சனைகள் வரும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? மூலையில போய் உட்கார்ந்து அழுவீங்களா? வள்ளுவர் சொல்றாரு, இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்து ஊறுவது அத்தொப்பது இல். துன்பம் வரும்போது அதை பார்த்து சிரிங்கமாம். ஏன் தெரியுமா? நீங்க பயந்துட்டா உங்க மூளை வேலை செய்யாது. நீங்க சிரிச்சுக்கிட்டே அந்த பிரச்சனையை எதிர்கொண்டா அந்த பிரச்சனையே பயந்து ஓடிடும். இன்றைய சூழலில் தொழில்ல நஷ்டம் வரலாம், கடன் பிரச்சனை வரலாம். அந்த நேரத்துல பயந்து போய் முடங்கி உட்கார்ந்தா உங்களால ஒரு சரியான முடிவை கூட எடுக்க முடியாது. பிரச்சனை வரும்போது மனச அமைதியா வச்சுக்கிட்டு அடுத்தது என்னன்னு யோசிக்கிறவனுக்கு தான் வெற்றியோட சாவி கிடைக்கும். ஒரு தொழில் முனைவோருக்கு தேவையானது ரெசிலியன்ஸ் எனப்படும் மீண்டெழும் சக்தி. விழுறது தப்பில்ல, விழுந்த இடத்தையே பார்த்துட்டு இருக்கிறது தான் தப்பு. எந்த ஒரு வெற்றியாளரும் முதல் முயற்சியிலேயே ஜெயிச்சது கிடையாது. எடிசன் 10,000 முறை தோத்து போய் தான் பல்பு கண்டுபிடிச்சாரு. ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்குது. இந்த வழியில போனா வேலை செய்யாதுன்னு ஒரு அனுபவத்தை அது தருது. விழுறது தப்பில்ல, விழுந்த இடத்திலேயே கிடக்கிறது தான் தப்பு. எழுந்துருங்க, தூசிய தட்டுங்க, திரும்ப ஓடுங்க. ரகசியம் 9. சரியான நட்பு. யார் உங்க கூட இருக்கிறாங்க? நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? உங்களை சுத்தி இருக்கிற 5 நண்பர்களை பார்த்தா தெரிஞ்சிடும். தனியா ஓடுறத விட ஒரு சரியான துணையோட ஓடுறது வேகத்தை தரும். பெரியாரை துணைகோடல். அறிவுல சிறந்தவங்களோட நட்பையும் ஆலோசனையையும் தேடி பிடிச்சு வச்சுக்கோங்க. இன்றைய சூழலில் உங்க சுத்தி இருக்கிற 5 பேரோட ஆவரேஜ் தான் நீங்க. எப்பவும் நெகட்டிவா பேசுறவங்க கூடவே இருந்தா நீங்களும் அப்படியே ஆயிடுவீங்க. உங்களுக்கு மேல இருக்கிற வெற்றியாளர்கள் கிட்ட மென்டர்ஷிப் கேளுங்க. அவங்க செய்த தவறுகளை நீங்க செய்யாம இருக்க அவங்க அனுபவம் உங்களுக்கு உதவும். ஒரு நல்ல அட்வைஸ் உங்க பல வருஷ உழைப்பை மிச்சப்படுத்தும். நெட்வொர்க்கிங் தான் இன்னைய பிசினஸ் உலகத்தோட ரகசிய ஆயுதம். வள்ளுவர் சொல்றாரு, உங்களுக்கு மேல அறிவிலையும் அனுபவத்திலையும் இருக்கிறவங்க கூட நட்பை வச்சுக்கோங்க. உங்களை விட கீழே இருக்கிறவங்க கூடவே இருந்தா நீங்க வளர மாட்டீங்க. உன்னால் முடியாது, இதெல்லாம் ரிஸ்க்கு, வேலைக்கு போயிட்டு நிம்மதியா இருன்னு சொல்ற எதிர்மறை ஆட்கள் கிட்ட இருந்து தள்ளியே இருங்க. யார் ஒருத்தர் நாம இத செய்யலாம், இன்னும் பெருசா யோசிப்போம்னு சொல்றாங்களோ அவங்க தான் உங்களுக்கான டீம். உங்க நெட்வொர்க் தான் உங்க நெட்வொர்த். பெரிய பிசினஸ் ஐடியாக்கள் எல்லாம் மீட்டிங் ஹால்ல உருவாவறத விட சரியான நண்பர்களோட கலந்துரையாடல்ல தான் உருவாகுது. ரகசியம் 10. சொல் வன்மை. த ஆர்ட் ஆஃப் செல்லிங். உங்ககிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு, ஆனா அத மத்தவங்களுக்கு புரிய வைக்க தெரியலனா என்ன ஆகும்? அந்த ஐடியா குப்பையில தான் போகும். உங்ககிட்ட எவ்வளவு திறமை இருந்தாலும் அதை வெளிப்படுத்த தெரியலனா அது வேஸ்ட். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. நீங்க பேசுற பேச்சு ஒரு அடிச்ச ஆணி மாதிரி இருக்கணும். அதை இன்னொரு சொல்லால வெல்ல முடியாதுங்கிற அளவுக்கு தெளிவா இருக்கணும். ஒரு பொருளை விற்கணுமா, சேல்ஸ். ஒரு இன்வெஸ்டரை சம்மதிக்க வைக்கணுமா, பிச்சிங். ஒரு டீமை வழி நடத்தணுமா, லீடர்ஷிப். எல்லாத்துக்கும் பேச்சு திறமை ரொம்ப முக்கியம். உங்க வார்த்தைகள்ல நேர்மையும் தெளிவும் நம்பிக்கையும் இருக்கணும். ஒரு வெற்றியாளன் என்பவன் சிறந்த பேச்சாளனாகவும் இருக்கிறான். வார்த்தைகளை ஆயுதமாக்க கத்துக்கோங்க. ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்கள். உங்கள் வெற்றிக்கான குயிக் செக்லிஸ்ட். நண்பர்களே, இவ்வளவு நேரம் நாம பார்த்த இந்த 10 விஷயங்களும் உங்க வாழ்க்கைய மாத்தப் போற ஒரு மந்திரக்கோல். இத ஒரு வரியில சொல்லணும்னா, பொருளாதாரம். உலகத்தோட மதிப்பை தீர்மானிக்கிற பணத்தை ஒரு கருவியா மதிக்க கத்துக்கோங்க. விஷன். சின்னதா ஆசைப்படாம கோடிகள்ல உங்க கனவை சிந்தியுங்க. உழைப்பு. அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காம உங்க வியர்வைய மட்டும் மூலதனமாக்குங்க. டைமிங். காலம் தெரிஞ்சு காய நகர்த்தி சரியான நேரத்துல பிசினஸ முன்னெடுங்க. பண மேலாண்மை. வர்ற வருமானத்துக்குள்ள செலவு செஞ்சு சேமிப்ப சொத்தா மாட்டுங்க. அறம். மத்தவங்க அழாம நீங்க நிம்மதியா தூங்குற மாதிரியான நேர்மையான பணத்தை சம்பாதிங்க. அறிவு. தினமும் புது விஷயங்களை கத்துக்கிட்டு உங்களை நீங்க அப்டேட் செஞ்சுக்கோங்க. மன உறுதி. தோல்வி வரும்போது பயப்படாம அதை ஒரு புன்னகையோட எதிர்கொள்ளுங்க. நட்பு. உங்களை முன்னேற்ற நினைக்கிற அறிவாளிகளோட நெட்வொர்க்கை பலப்படுத்துங்க. பேச்சு. உங்க கருத்தை மத்தவங்க ஏத்துக்கிற மாதிரி தெளிவா ஆணித்தரமா பேச பழகுங்க.
வள்ளுவர் சொன்ன இந்த சூத்திரத்தை மட்டும் நீங்க சரியா கையாண்டா நீங்க தேடி போக வேண்டியதில்ல. செல்வம் உங்களை தேடி வரும். பணக்காரன் ஆகிறது ஒரு அதிர்ஷ்டம் இல்ல, அது ஒரு முடிவு. அந்த முடிவை நீங்க இன்னைக்கு இந்த நிமிஷமே எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த 10 ரகசியங்கள்ல எது உங்களுக்கு பெரிய சவாலா இருக்கு, அதை பிரேக் பண்ண நீங்க தயாரா? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. வெற்றி உங்களை தேடி வரட்டும்.